அவங்களுக்கு டேட்டா சயின்ஸ்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சிடலாம் சார். இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம், பட் இருந்தாலும் சொல்லல. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது சார். இப்போ ஏஐ அப்படிங்கிறது வந்துருச்சு. எல்லா ஃபீல்ட்லையுமே ஏஐ டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. அது நம்மளும் கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். அப்போ டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறத ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுமா? அப்போ அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க டேட்டா சயின்ஸ் எடுத்து படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க சார். சரிங்க. ஆனால் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் டிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. இது எந்த அளவுக்கு தேவைப்படும் சார்? இப்போ இருக்க டேட்டா சயின்ஸ் கம்பெனிஸ் டேட்டா சயின்ஸை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார்? 2026 கிடையாதுங்க, 2056 டேட்டா சயின்ஸை அழிக்கவே முடியாதுங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய பீரியடில் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்குது, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் இது எந்த வகையில் தேவைப்படுது, கம்பெனிஸ் டேட்டா சயின்ஸை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிறைய கொஷன்ஸை சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் அன்பு தம்பி தங்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு டேட்டா சயின்ஸை பற்றி நம்ம பேச போகிறோங்க. ஸோ நான் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. கண்டிப்பாக இது என்னோட ஃபீல்டுங்க. ஸோ உங்கள் கேள்வி எது வந்து கேட்கலாம் தம்பி. ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியில் படித்து சரிங்களா, என்னுடைய ட்ரைனிங் அட்டன் பண்ணி பிளேஸ் ஆன நான் ஐடியில் கெரியர் கேப் இருக்கிறவங்க பிளேஸ் ஆன மக்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதே மாதிரி வந்து எல்லாராலையும் முடியும். நம்பிக்கையோட போராடுங்க. இந்த கெரியர் கேப்பு நான் ஐடியில் அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. ஸ்கில் இருந்தால் வேலை கிடைக்கும். உங்கள் கேள்விக்கு போகலாம். ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு கிரண். ஸோ இவர் வந்துட்டு 2024 பாஸ்ட் அவுட், பிஇ சிஎஸ்சி முடிச்சிருக்காரு. ஸோ வாங்க இவரோட ஸ்பீச்சை கேட்போம். நான் சென்னை 24 பாஸ்ட் அவுட்டு. வெங்கடனை டேரெக்டாக வந்து மீட் பண்ணதுக்கப்புறமா அவருக்கு சஜஸ்ட் பண்ணார். நான் குட் சேலரியோட ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டேன். தேங்க்யூ ஃபார் கைடன்ஸ். ஸோ அவரோட ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான பர்சன். ஸோ இப்போ இவர் வந்து நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து ஐடிக்கு மூவ் ஆயிருக்காரு. கண்டிப்பாக எல்லாராலையுமே ஐடிக்குள்ளே மூவ் பண்ண முடியும். அவங்களுக்கு டேட்டா சயின்ஸ்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சிடலாம் சார். இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம், பட் இருந்தாலும் சொல்லல. டேட்டா சயின்ஸ் அப்படின்னா வந்து ஒரு டேட்டாவை வச்சு ரிசர்ச் பண்ணுற ஒரு ஃபீல்டு தான் டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே சார். இந்த டேட்டாவை வச்சு ஃபியூச்சரில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூஸ் மட்டும் பண்ணாமல் ஃபியூச்சரில் என்ன இருக்கும் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் தான் டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க. ஹோட்டல் மாதிரி ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹோட்டலில் வந்து இவ்வளோ பேர் இன்றைக்கி சாப்பிட்ருக்காங்க, இவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு, எல்லாம் ஓகே. இதில் எந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து பெஸ்ட்டாக சேல் ஆகிருக்கு அதை கண்டுபிடிச்சி ஒரு பிஸ்னஸ் டெசிஷனை எடுத்து அது மூலமாக இன்னும் வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு டெக்னாலஜி பேர் தான் டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இதை ஒர்க் பண்ணுறவங்க பேர் டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப கிளியராக தான் இருந்தது ஆன்சர். ஆனால் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது சார். இப்போ ஏஐ அப்படிங்கிறது வந்துருச்சு. எல்லா ஃபீல்ட்லையுமே ஏஐ டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கு. அது நம்மளும் கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். அப்போ டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறத ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுமா? ஸோ ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஏஐ யூஸ் பண்ணி நம்ம இன்னும் பெட்டரான ஒரு லைஃப் உருவாக போதே தவிர ஏஐ எல்லாத்தையும் ரீப்ளேஸ் சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்கன்றத நிதர்சனமான உண்மை. சரி, ஏஐ வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு ஜாப் வந்து பிரச்சனை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. நீ அதை கற்றுக்கோ அப்படின்னா ஓகே. உன் ஸ்கில்லை டெவலப் பண்ணாமல் ஐயோ அது வருதுன்னு அதை கற்றுக்க வேண்டியது தானே நம்மளோட வேலை. ஸோ லிவ் வித் ஏஐங்க. ஓகே, ஏஐ வந்து இப்போ கண்டிப்பாக எல்லோரும் கூட இருக்க போகுதுங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இன்னும் பெட்டரான ஒரு விஷயத்தை பண்ணும்போது கம்பெனியை பொறுத்தவரைக்கும் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் தான் பார்க்குறாங்க. அந்த காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ்க்கு ஏஐ அவன் யூஸ் பண்ணுறான். அப்போ நீ அதை கற்றுட்டு நீ அதை பண்ணு. ஓகே, சரிங்களா? ஓகேவா? ஸோ அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. சரி, உங்கள் கேள்விக்கான பதில், டேட்டா சயின்ஸை வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமானா, டேட்டா சயின்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் ஏஐ தான். ஓகே, புரியுங்களா? ஏஐ வேறு டேட்டா சயின்ஸ் இல்லை, ஏஐயில் ஒரு பார்ட் தான் டேட்டா சயின்ஸுங்க. ஸோ டேட்டா சயின்ஸ் என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு டேட்டாவை எடுத்து கலெக்ட் பண்ணி அது வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணும். அதுவும் ஏஐ தானே பண்ணுது. ஆனால் என்னென்னா வந்து முன்னாடி இருந்த எஸ்கியூஎல், பவர் பிஐ, பைத்தான் இது கூட இன்டகிரேட் பண்ணி ஜெனரேட்டிவ் ஏஐங்க, இதெல்லாம் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கு அண்ட் ஏஐ ஏஜென்ட்ஸுங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்குங்க.
சரிங்களா? ஓகேவா? டேட்டா சயின்ஸே ஏஐயோட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு சிஸ்டமாக நார்மல் ஏஐ இல்லாமல் ஜெனரேட்டிவ் ஏஐ நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் ஏஐயால் ரீப்ளேஸ் ஆக மாட்டீங்க அண்ட் யூல் பி இன்டு தி சிஸ்டம்ங்க. ஓகே சார். ஆமாங்க. சரி. ஸோ உங்களோட கேள்விக்கான பதில் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஏஐ படிக்கும்போது சூப்பர் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக மாட்டுவாங்க. ஓகே சார். அப்போ அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க டேட்டா சயின்ஸ் எடுத்து படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க சார். சரிங்க. ஆனா அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் டிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. இது எந்த அளவுக்கு தேவைப்படும் சார்? சி இங்கே பாருங்களேன், முதல்ல வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா வந்து நான் வந்து ஒரு பையனோட டேட்டா என்கிட்ட இருக்குங்க, நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ஓகே. அவன் மார்க் எவ்வளோ, ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க்லாம் எடுத்துட்டேங்க. 10 பசங்களோட டேட்டா வருது. ஓகே. அப்போது நீ அந்த 10 பேரோட டேட்டாவை எடுக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த டேட்டாவை எடுத்து ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு எதனா சிஸ்டம் வேணும் இல்லையா? அதைத்தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஒரு கூட்டமாக டேட்டாக்களை வைத்து அனலைஸ் செய்வதற்கு பயன்படுத்தும் ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே. இதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அது ஸ்டாக் ஆகும், ஒன்றுத்துக்கு மேலே அப்படி இருக்கலாம். டேட்டா ஒன்றுத்துக்கு பின்னாடி க்யூவாகவும் இருக்கலாங்க. ஓகே. ஓகேவா? ஒன்று அதுக்கு பின்னாடி இதை லிங்க் பண்ணு, ஒன்று லிங்க் லிஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி எந்த வகையாக நீ டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற ஃபைல்லாம் இருக்குது தம்பி. ஃபைலை வந்து நீ இப்படியும் அடிக்கிட்டு போகலாம், இப்படியும் அடிக்கிட்டு போகலாம். எப்படி உனக்கு அடுக்கணும், உனக்கு பெட்டர் நீ தான் முடிவு பண்ணுவீங்க. இதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சருங்க. ஸோ எவ்வாறு டேட்டாவை எடுத்து நீ பயன்படுத்த போறியோ அதுக்கான அல்காரிதம்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ங்க. ஸோ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக திங்க் பண்ணாமல் இதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து டேட்டா சயின்ஸுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையவே கிடையாதுங்க. சிம்பிளிஃபைடு தாங்க. லூப்பிங்னா என்ன, ஐட்ரேஷன்னா என்ன, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், ஓகே, இதெல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து கெத்தாயிடலாங்க. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஓரளவு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. சரி சார். இப்போ இருக்க டேட்டா சயின்ஸ் கம்பெனிஸ் டேட்டா சயின்ஸை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார்? சரி, டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து லைக் ஜென்ரலாகவே ஃபார் நம்ம எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமா? ஓகே சார். ஸ்விக்கி மாதிரி ஒரு கம்பெனி வச்சுக்கலாங்க. இப்போ ஸ்விக்கி இருக்குது அப்படின்னா வந்து அவனுக்கு வந்து ப்ராடக்ட்டுங்க, கம்பெனி நேமுங்க, இப்போ கஸ்டமரோட டீட்டெயில்ஸுங்க, பேமெண்ட் டீட்டெயில் எல்லா டேட்டாவும் இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவான். அவன் தான் டேட்டா இன்ஜினியர். ஓகே சார். டேட்டா அனலிஸ்ட்டுங்க. ஸோ அந்த டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ணுவானா வந்து அந்த டேட்டாவை க்ளீன் பண்ணுவான். அவன் டேட்டா அனலிஸ்ட்டுங்க. ஸோ தேவையில்லாத டேட்டாவை ரிமூவ் பண்ணுறதுங்க, ஏதாவது தேவை மிஸ் பண்ண டேட்டாவை போடுறது டேட்டா அனலிஸ்ட்டுங்க. இதை பண்ணிவிட்டு இதில் இருந்து என்னெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்குறவன் தான் டேட்டா சயின்டிஸ்ட்டுங்க. அது மெஷின் லேர்னிங் மூலமாக உனக்கு அது கிடச்சிரும். ஓகே சார். ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் வந்து மெஷின் லேர்னிங் மூலமாக வந்து அந்த டேட்டாவில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுக்கிறான். ஓகே. ஓகேவா? எந்த ப்ராடக்ட்லாம் சூப்பராக போகுது, எந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதுலேருந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏப்பா அண்ணா நகரில் வந்து ஆர்டர் அதிகமாக வந்துட்டு இருக்குப்பா, அங்கே ஃபோக்கஸ் பண்ணு, பிஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் அதிகமாக ஓடிட்டு இருக்கு மக்கள்கிட்ட, அது இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஆஃபர்லாம் கொடுத்துப்பார் அப்படின்ட்டு இது எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகே. இந்த மாதிரி வந்து மொத்தமாக ஒரு டேட்டாவை எடுத்து என்ன நடக்குது, இதிலிருந்து நம்ம என்ன பண்ணால் நம்ம பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆகுன்ட்டு எல்லா கம்பெனியும் பயன்படுத்துகிறாங்க. ஓகே. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கங்க, என்னென்ன படம்லாம் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த படத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறதுங்க. ஓகேவா? அமேசானில் நீ ப்ராடக்ட் வாங்குறனா அதுக்கு உனக்கு ரெக்கமெண்டேஷன் தர எல்லாமே டேட்டா சயின்டிஸ்ட் பண்ணுற வேலை தாங்க. ஓகே சார். எல்லா பிஸ்னஸ்லையும் இப்போ டேட்டா சயின்ஸ் வந்துட்டு இருக்குங்க, பயங்கர பூமிங்கில் போயிட்டு இருக்குங்க. ஓகே சார். சார் இப்போ 2026லையும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா டேட்டா சயின்ஸ் இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது, இல்லாத மாதிரியும் ஃபீல் ஆகுது, ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் டேட்டா சயின்ஸ் இந்த 2026லையும் வளர்த்தா இருக்குமா சார்? அதாவது 128 ஜெட்டா பைட்ஸுங்க ஒரு நாளைக்கு டேட்டா உருவாகுது. புரியுங்களா? இந்த டேட்டாவை வச்சு தான் வந்து இந்த உலகமே ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குங்க. ஓகே. ஃபேஸ்புக்கு, லிங்க்டின், ட்விட்டர், யூடியூப் எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் சண்டை படம் பிடிக்குமா, யூடியூப்பில் சண்டை படமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பர்சனலைசேஷன். கூகுளில் போயிட்டு ஒன்றுமே இல்லைங்க தம்பி, கூகுளில் போயிட்டு ஹோட்டல்ஸ் போடுங்க, எனக்கு வந்து ஹோட்டல் வேணும் புக் பண்ணுறதுக்குன்னு போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக நீ இருக்கிற சென்னையில் இருக்கிற மதுரையில் இருக்கிற ஹோட்டல்ஸ் மட்டும் தான் வரும். ஏன்? உன் லொக்கேஷனுக்கு தகுந்த அவன் தரான். அந்தளவு ஒரு யூஸோட ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி தராங்க. அந்தளவு டேட்டா சயின்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க. 2026 கிடையாதுங்க, 2056லாம் டேட்டா சயின்ஸை அழிக்கவே முடியாதுங்க. கண்டிப்பாக வந்து எல்லாரும் படிக்கலாங்க டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ரெண்டாக நான் பிரிக்கிறேங்க. ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் இருக்கீங்க, நான் ஐடியில் இருக்கீங்க, கெரியர் கேப் இருக்குது, சம்திங் இருக்குன்னா டேட்டா சயின்ஸுக்கு போகாதீங்க, டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிங்க. டேட்டா சயின்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸுங்க, கோடிங் இருக்கும். டேட்டா அனாலிட்டிக்ஸ்குள்ளே போனீங்கன்னா வந்து நான் கோடிங்க துளியோண்டு மட்டும் தான் கோடிங் இருக்குங்க. ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரைட்டான சாய்ஸுங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிச்சுட்டு டேட்டா சயின்ஸ் படித்தா புத்திசாலி தானங்க. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோடிங் வராது, சிவில் இன்ஜினியர் இருப்போம், மெக்கானிக்கல் சம்மந்தமே டேட்டா சயின்ஸுக்கு போயிட்டு ஒன்றுமே புரியாமல் அந்த கோர்ஸ் வீணாக போயிடுங்க, எனக்கு வேலை கிடைக்கல. அதெல்லாம் கிடையாது. நீ ஏன் படித்தாத
நம்மளால் படிக்க முடியுமா, நமக்கு வேலை கிடைக்குமான்னு தெரிஞ்சு படிங்க. ட்ரெண்டில் இருக்குன்னு நினச்சி படிச்சு எக்ஸாக்ட்லிங்க. அது நமக்கு வருமா? அதான் நிறைய பேர் அந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸை படித்து ஏமாந்தவங்க தான் இங்கே அதிகங்க. அதனால் வந்து டேட்டா சயின்ஸ் படிக்கிறது தப்பு கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிச்சு டேட்டா சயின்ஸ் படித்தா, இதை தெரிஞ்சுட்டு படித்தா நல்லதுங்க. இந்த மாதிரி ஒரு கெரியர் கைடன்ஸ் யாருக்காவது வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, இன்ஸ்டா அக்கௌண்ட்லாம் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பிக்கையோட போராடுங்க. நாம ஜெயிப்புங்க. வெற்றி நமதாகட்டும். நன்றி சார். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ ரிலேட்டடாக FAQ கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ வாங்க அந்த FAQ கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாமே பார்ப்போம். டேட்டா சயின்ஸ்க்கு கோடிங் கம்பல்சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மேண்டேட்ரி. ஆனால் வந்துட்டு ரொம்ப மினிமலான கோடிங் தெரிஞ்சால் போதும். ஸோ பைத்தான் ப்ளஸ் SQL வந்துட்டு இருந்தாலே போதுமானது. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் வீக்காக இருந்தால் டேட்டா சயின்ஸ் லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பண்ண முடியும். பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அந்த லாஜிக்கல் திங்கிங்கும் இருந்தால் போதும். ஸோ அட்வான்ஸ்டு மேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சேல்ஸ் டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்த கஸ்டமர்ஸ் வந்துட்டு ரீட்டைன் ஆவாங்க இந்த கம்பெனியில், அண்ட் வந்து எந்த கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஸோ பை பண்ணுறதை நிறுத்துவாங்க, இதெல்லாமே கண்டுபிடிக்கிறது தான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஆஃப் டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ் வெர்சஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் பிகினர்ஸ்க்கு எது பெட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்துட்டு ஸோ பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் டேட்டாவை வச்சுட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனும் ஏஐ அண்ட் ML மாடல்ஸை யூஸ் பண்ணி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டேட்டா சயின்ஸ்க்கு SQL இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு SQL தான் இருக்கும். ஸோ பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைரெக்டாக வந்து மெஷின் லேர்னிங்கில் வந்துட்டு ஜம்ப் பண்ணிடுறாங்க. ஸோ நடுவில் இந்த பைத்தான், SQL, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா கிளீனிங் இது எதுவுமே தெரிஞ்சுக்காமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 7th கொஸ்டின் வந்துட்டு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் தான் இருக்கிறதுல மேண்டேட்ரி. ஸோ உங்களோட கம்பெனிஸில் இதுதான் பெருசாக வந்துட்டு கேட்பாங்க. ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா சயின்ஸ் லேர்ன் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ ஏஐ வந்துட்டு உங்களுக்கு கோடிங், EDA, ஃபீச்சர் இன்ஜினியரிங், டெபாகிங் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டா சயின்ஸ் ஃபியூச்சர் சேஃபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2030 வரைக்கும். ஸோ கண்டிப்பாக சேஃப் தான். ஸோ ரோல் வந்து எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும் ஏஐ பேஸ் பண்ணி. ஆனால் வந்துட்டு டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறது, ஸோ இதுக்கெல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு மேனுவலாக ஹியூமன்ஸ் தான் தேவைப்படுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டா சயின்ஸ் சூஸ் பண்ணலாமா 2026லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எஸ் தான். ஸோ கூட வந்துட்டு டேட்டா, ப்ராப்ளம் சால்விங், ப்ரோக்ராமிங், பிஸ்னஸ் இன்சைட்ஸ், ஸோ இதிலெல்லாம் உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டேட்டா சயின்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல க்ரோத்தான ஜாபாக இருக்கும். ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.